எல்லாருக்கும் வணக்கம். மே 18 அன்னைக்கு நான் இன அழிப்பு சார்ந்த காணொலியில் ஸ்டேட்டஸ் வச்சேன். அதை ஒரு 100 பேர் பார்த்துருந்தாங்க. அன்னைக்கு ஒரு 60 பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அதில் இன அழிப்பு சார்ந்த காணொலி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 4 பேர் வச்சது தான். புல்வாமா தாக்குதலில் இருந்த இந்தியர்களுடைய எண்ணிக்கை 40 பேர். பஹல்காம் தாக்குதலில் இருந்த இந்தியர்களுடைய எண்ணிக்கை 26 பேர். அதுவே நமக்கு அவ்வளோ வலிக்கிறப்ப இலங்கையில் தமிழர்கள் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேலே. சிஎஸ்கே ஜெயிஜாஜ் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், அஜித் அவார்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறான். ஆனால் இந்த 2 லட்சம் பேர் இருந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை. என்கிட்ட ஒரு 2 பேர் இது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பெரியவங்க தான், ஆனால் கேட்குறாங்க. ஏன்னா நாம் நம்மளுடைய இனத்திட்ட நம்மளுடைய வரலாறையும் வழியையும் சரியாக கடத்தலை. அது கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. தன் வரலாறையும் வழியையும் மறந்த ஒரு இனம் ஒருபோதும் வாழாது. இப்படியே உணர்வின்றி தன்மானமின்றியே இருப்போமேயானால் இலங்கையில் செத்து மடிந்ததைப் போல விரைவில் பிற இனத்தவர்களால் தமிழ்நாட்டிலும் செத்து மடிவோம். நான் மிகைப்படுத்தவில்லை. தமிழர்கள் தமிழ்நாட்டிலே அகதியாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது பற்றிய விரிவான காணொளி வேண்டுமென்றால் வரும். சுய இன அழிப்பை மறந்த இனம் இனமல்ல, பிணம்.